ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டைலின். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பராக எப்படி வீட்டில் டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவைன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் இருக்கும். நமக்கு வந்து 15 சின்ன வெங்காயமே போதும், 4 பேர் சாப்பிட்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து இஞ்சியும் பூண்டும் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 3 முழு பூண்டு வந்து நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் கறி மசால் தூள். இங்கே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து 2 பட்டையை வந்து நான் உடச்சி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிராம்பு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம அரைச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க, அது கூட வந்து நம்ம பட்டை கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் அரைச்சிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை வந்து அரைச்சிக்க போகிறேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்காங்க. இப்போ வந்து நான் வந்து 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் சூடானதுமே நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கர் சூடாயிருச்சு. நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். நான் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும். இறங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காய பூண்டு பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த பேஸ்ட் வந்து நல்லா வணங்கணும். அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. ஒரு 5 minutes ஆகும் நல்லா வணங்குறதுக்கு. நல்லா வணக்கி விடுங்க. இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்குங்க. இப்போ பாருங்கள் 5 minutes ஆயிடுச்சு. நல்லா வணங்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா மசாலா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கறி மசால், மல்லித்தூள், மஞ்சள் இது
மூணுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பார்த்திங்களா தக்காளி, அந்த தக்காளியை வந்து நான் வந்து புளிஞ்சு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு புளிஞ்சு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லா புளிஞ்சு சேர்த்துக்க போகிறேன். நான் நல்லா புளிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி புளிஞ்சு சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தண்ணியிலே கொஞ்ச நேரம் அது வேகணும். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அது கூட வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே வேகட்டும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நான் எனக்கு கொஞ்சம் வந்து தண்ணியோடு தான் வேணும், அதனால் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து 4 விசில் விட போகிறேன். இப்போ வந்து விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் வந்து செமி கிரேவியாக தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் தனியாக வந்து சிக்கனை வேக வச்சுட்டு அப்புறமா இதே மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் செஞ்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து தண்ணி இல்லாமல் நீங்கள் ட்ரை ஆக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணினா கீழே என்னோடய ஐடியோட லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.